பரலோகத்திலும் விழுக்கப்பட்டிருக்கோம். ஆமென். இந்த நாளிலும் கூட ஆமென் நமக்கு இணைப்புல வந்திருக்கிறோம். வருஷங்களாக நம்ம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கின்ற பொழுது ஹல்லேலூயா, யார் சுகவீனம் பலவீனமா இருந்தாலும் சரி, யார் என்ன போராட்டத்துல இருந்தாலும் சரி, உடனே அது என்ன செய்யணும்? விடுதலை கிடைக்கணும். அப்படிப்பட்டதான வல்லமையினால தேவன் இந்த நாள்ல நிரப்ப நம்ம இந்த நாள்ல ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய தாசனாகிய யோசேப்பு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அவரை வழிநடத்தினார்? எப்படி அவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, எத்தனை போராட்டங்கள் அவருக்குள்ள ஆமென், எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வந்தா கூட தேவன் அவருக்குள் வைத்திருந்த அந்த தரிசனம் என்ன செய்யல? மாறல. அந்த தரிசனம் அவரை குறித்த தேவ திட்டம் என்ன செய்யல? மாறல. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவருடைய ஜீவன் என்ன செய்யுச்சு? இரும்புல அடைபட்டிருந்துச்சு. ஆமென். செய்யாத குற்றங்களுக்கு அல்லேலூயா பழித்துரைக்கப்பட்டார். அவமானங்கள், நிந்தனைகள், எவ்வளோ பாடுகள், உபத்திரவங்கள், அந்நிய தேசத்துல, சொந்த தேசத்துல அல்ல. யாரும் ஜாமீன் எடுக்க முடியாத ஒரு அந்நிய தேசத்துல தனித்து விடப்பட்டவராக, ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரோடே கூட இருந்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருக்கு உலக பிரகாரமான அந்த போராட்டங்கள், காரியங்கள், நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே அல்லேலூயா வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பங்களில் வரக்கூடிய காரியங்கள், நம்முடைய தரிசனத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அந்த பரம திட்டம் நிச்சயமாக என்ன செய்யும்? அதன் வழியாக எத்தனை பாடு பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தேவ திட்டத்தின் வழியாக ஆண்டவர் அருமையாக நம்மளை அல்லேலூயா வழி நடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அல்லேலூயா 7 காரியங்களை கற்றுக்கொண்டு அல்லேலூயா நாம் அதை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அல்லேலூயா எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே அல்லேலூயா நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அல்லேலூயா மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் சொல்ல சொல்ல ஒருவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்படி பயன்படுத்தலாம் என்பதை இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கிறோம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 37:2 வாசிங்க. எல்லாமே ஒரு ஷார்ட். சரியா? நம்ம அதிகமான ஜெப வேளைக்குள் கடந்து செல்ல வேண்டும். ஆவியானவர் இந்த கொடுத்த தரிசனத்தின்படி இந்த நாள்ல ஜெபிக்க இருக்கிறோம். நான் சொல்ல சொல்ல நீங்க டக்கு டக்குனு வாசிட்டீங்கன்னா வேகமாக என்ன செய்யலாம்? அல்லேலூயா இந்த காரியங்களை புரிந்து கொள்ளலாம். ஆமென். 37:2 வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரர் செய்யக்கூடிய காரியங்களை வேற சகோதரிடத்திலேயோ இல்ல மற்ற மக்களிடத்திலேயோ வேற யாருக்கிட்டையுமே என்ன செய்யல? சொல்லல. அவங்க துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அல்லேலூயா ஆமென். பாத்தீங்கன்னா அல்லேலூயா அதை என்ன செய்யலாம்? தன்னுடைய தகப்பன்கிட்ட வந்துதான் இப்படி அவங்க மோசமா நடக்கிறாங்கப்பான்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் இடத்துலதான் என்ன செய்தாராம்? யோசேப்பு சொன்னாராம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாராவது தவறுகள் செய்திருந்தா, இல்ல நம்ம கூட பிறந்தவங்கனாலும் சரி, இல்ல நமக்கு தெரிந்தவங்கனாலும் சரி, யாராவது தவறுகள் செய்திருந்தா நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவரிடத்துலதான் நம்ம சொல்லணும். இந்த நாள்ல இருந்து நம்ம இதை ஒரு பிரதிஷ்டையாக எடுத்துக்கொள்வோம். யார் தவறு செய்தாலும் சரி, அல்லேலூயா. இல்ல நம்ம ஜெபத்துல அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க சொல்லணும், ரட்சிக்கப்படணும்னு சொல்லணும். ஆனா யாருடைய தவறையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களிடம் நாம் சொல்லாதபடி அல்லேலூயா நமக்கு தேவன் நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால யாருடைய குற்றமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவரிடத்துல சொல்லி அந்த குற்றங்களிலிருந்து, அந்த பாவங்களிலிருந்து, அந்த போராட்டங்களிலிருந்து அவர்கள் விடுபட நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கணவரா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க கிட்ட குறை சொல்லி அலையாதபடி, மற்றவங்ககிட்ட பிள்ளைகளை பத்தியோ கணவரை பத்தியோ மற்றவங்ககிட்ட நம்ம குறை சொல்லாதபடி, நம் பரம தகப்பனாகிய ஆண்டவரிடம் மட்டுமே அவங்களுடைய காரியங்களை சொல்லி பலிபீடத்துல அந்த காரியங்களை வச்சு, அப்பா இந்த காரியங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கணவர் இப்படி ஒருவேளை கோவப்படலாம், இல்ல ஏதாவது காரியம் சொல்லியிருக்கலாம், அந்த காரியத்தை நீங்க பாத்துக்கிடுங்கப்பான்னு சொல்லணும். பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணா கூட இந்த பிள்ளைய நல்ல முறையில ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாய் வாழ தகப்பனே நீங்க கரம் பிடித்து வழி நடத்துங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை பிள்ளைய உங்க பலிபீடத்துல வைக்கிறையா, அவனை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, அப்படியே காரியங்களை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன சொல்லணும்? பலிபீடத்தில் வச்சு நம்ம ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும்.
அடுத்தல 37 அதுல இதுல 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆமென். யாக்கோபு என்ன செய்தாரு? அல்லேலூயா, சாரி, யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை அதிகமாக நேசிக்கிறார். நான் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அல்லேலூயா, ஆமென், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று என்ன செய்றாரு? அது ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால அவர் பட்சபாதம் உள்ள தேவனா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி ஆமென், யாக்கோபு எப்படி யோசேப்பை நேசித்தாரோ அதே போல ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஏசாயா 49:9 பாக்குறோம். அவர் என்ன இப்ராஹிம் சொல்றான், ஆண்டவர் என்னை மறந்து விட்டான்னு சொன்னா எப்படி உன்னை மறப்பேன்? மறந்துட்டான். நம்ம கூட ஒருவேளை பல காரியங்களை சொல்லலாம். நான் இவ்வளவு காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்துல ஒரு பாராமுகமா இருக்கிறாரு. என்ன ஆண்டவர் மறந்துட்டாரா? என் குடும்பத்தை மறந்துட்டாரா? அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது கூட ஆண்டவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நாம் வேதனைப்படலாம். அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆமென், நான் உன்னை எப்படி மறப்பேன்? அல்லேலூயா, ஆமென், இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை எப்படி யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை நேசித்தாரோ அதே போல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்துல வேற யாரும் நேசிக்காம இருக்கலாம். ஒருவேளை அல்லேலூயா மற்றவர்கள் அன்புக்காக நம்ம ஏங்கலாம். அவங்க நம்மளை நேசிக்காம இருக்கலாம், நம்ம அவங்கள நேசிப்போம், ஆனா அவங்க நம்மளை நேசிக்காம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பரம தகப்பன் அல்லேலூயா தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் ஒருவன் உண்டோ என்று அந்த வசனத்தின்படி நம்மளை போல ஒருவர் கிடையாது. அதனால நம்முடைய பரம தகப்பன் 2வது பாக்குறோம், நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். 37:5 வசனத்தை வாசிக்க சார். 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். பாருங்க, அவர் ஒரு சொப்பனம் காணுகிறார். அந்த சொப்பனமா இருந்தா கூட அதுதான் அவன் வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய தேவ திட்டமா இருந்தது. நம்ம பாக்குறோம், இதனுடைய அரிக்கட்டை அந்த 11 கட்டுகளும் தாழ்ந்து விழுங்குறத வணங்குறோம். தகப்பன் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு சொன்ன உடனே. ஆனா அந்த டைம்ல ஒண்ணும் சொல்லல. அதுக்கப்புறம் சொல்லாரு, சூரிய சந்திர நட்சத்திரங்களும் என்ன வணங்குச்சுன்னு தான் யாக்கோபுக்கு என்ன ஆயிட்டு, என்ன நானும் தாயும் என்ன செய்யணும் வணங்கணுமா? சகோதரரே சொன்னா, ஆனா எங்களையும் சொல்றியே, உன்னை தாய் தகப்பன் கொண்டு வணங்கணும்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்தார்? அவரை கடிந்து கொண்டார். ஆனா தன் மகனாய் இருக்கிறதுனால கடிந்து கொண்டு விட்டார். ஆனாலும் அவருக்குள்ள சிந்தனை இருந்திருக்கும், இவனை கொண்டு தேவன் என்ன செய்றாரு? இவனை ஒரு பெரிய பொசிஷன்ல, நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இவனை வைக்க போகிறார் என்பதை யாக்கோபு என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாகவே, இவனை ஒரு உயர்ந்த ஒரு டாப்ல தேவன் இவரை கொண்டு வர போறானே. ஆனா மகனா இருந்ததுனால அந்த டைம்ல சொல்லிட்டு என்ன செய்தார்? விட்டுட்டாரு. ஆனா அவங்க சகோதரர்கள் அப்படி அல்ல. எல்லாருக்கும் பிறகு பிறந்துகிட்டு இவனை நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும் போல. இவனுக்கு தான் தகப்பன் என்ன செய்யறாரு? நல்ல அழகழக ட்ரெஸ்ஸா என்ன செய்யறாரு? செய்து கொடுக்குறாரு. நம்மளை பாரு, காட்டுல போய் ஆடு மேய்ச்சி அந்த வெயிலையும் பனியிலையும் நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். அவங்களுக்குள்ள பேசிருப்பாங்க, ஏன் இவன் மேல மட்டும் இவர் ஏன் இப்படி இந்த பாசத்தை வச்சிருக்காரு? நம்மளும் அவருக்கு பிறந்தவங்க தானே, ஏன் நம்மள நேசிக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்க 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 அவன் மேல என்ன செய்யுச்சு? ஒரு பொறாமையாகவும் அவனை எப்படியாவது அழிச்சிடணுங்கிற ஒரு அப்படியே வளர வளர அவங்க வளர விட விட அது அந்த கசப்பான வேர் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது? வேர் கொண்டுட்டு, அல்லேலூயா, அது வேர் கொண்டு அவங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் அல்லேலூயா. அவர் பாருங்க, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. நாமளும் என்ன செய்ய வேண்டும்? தரிசனம் காண்கிற மக்களாக, தீர்க்க தரிசனம் உரைக்கிற மக்களாக. இப்ப இந்த ஜெபத்துல புதுசா ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அல்லேலூயா, ஒருவர் ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க சொல்லும் போதும் சரி, இல்ல மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும் பொழுது வரக்கூடியவங்க அதனால என்ன செய்வாங்க? தொடப்படுவாங்க.
தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவாங்க. அதனால இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஆமென், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளயுமே தேவன் வரங்களை வச்சிருக்கிறாரு. அந்த வரங்களை நீங்க கண்டுபிடிச்சு அந்த வரங்களை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி அந்த வரங்கள்ல என்ன செய்யணும்? நீங்க பெருகணும். அந்த வரங்கள்ல என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. கடந்த நாட்களிலும் பாருங்க, அல்லேலூயா, ஆமென், கடந்த புதன்கிழமை சிப்பால்பூர் அப்படிங்கிற, அல்லேலூயா, ஆமென், உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்காக நயாஜீவன் மிஷனரி ஆண்டன் நீராஜ் பிரதர் அவங்க ஒய்ஃப் சிஸ்டர் தானே அவங்க வந்திருந்தாங்க. ஏன்னா பிரதர் இப்போ வெளி இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போய் அவங்க சில டைம்ல டவர் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. சிஸ்டர் தான் இப்ப நினைக்கிறாங்க தொடர்ந்து வர்றாங்க. பிரதர் இருக்க டைம்ல அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிப்பால்பூர்ல 100 குடும்பங்கள் இருக்கு. அதுல சுனிதா அப்படிங்கிற ஒரு சகோதரி, 4 பிள்ளைகள், கணவர் டெல்லியில என்ன செய்றாரு? அவர் வந்து விஜய்ங்கிறவர் டெல்லியில ஒரு மரக்கடையில வேலை பார்க்குறாரு. இவருடைய மூத்த பிள்ளைய நல்ல ஸ்டேஜ் அவர் ரெபேக்கா. நல்லா எல்லாத்தையுமே இந்த பிள்ளை ஜெபிச்சுதான் ஆண்டு இடத்துல வாங்கக்கூடிய பிள்ளைகள். அடுத்தால அவளுடைய இளைய பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். கடைசியா பாருங்க ஒரு பையனை அவங்க ஆண்டவரிடத்துல கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்திருக்காரு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த மாசம் தான் ஒரு வயசு முடிஞ்சிருக்குது. இந்த குடும்பத்தை மற்ற மக்கள் என்னது வெறுக்கிறது, நல்லா அவங்ககிட்ட பேசுறவங்களும் சில டைம் என்னது, நீ வந்து முஸ்லிமா மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கேவலமா பேசுறது. ஆனாலும் இந்த சகோதரி என்ன செய்றாங்க? நல்ல அபிஷேகத்தை பெற்று ஒரு 2, 3 கிலோமீட்டர்ல தான் கலியாரி பணித்தல இருக்கு. அந்த சர்ச்சுக்கு வந்து நல்லா ஜெபத்துக்கு வர்றாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க அதை காது கொடுத்து கேட்கறது இல்ல. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த நாளிலே அந்த கிராமத்துக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு சகோதரி வந்து பிரதர் சொல்றாங்க, நாங்க உங்களை தாங்குறோம் அப்படிலாம் சொல்ல சொல்லி நிறைய தரிசனங்கள் கொடுத்தாங்க. அதுல ஒரு தரிசனம் பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரிய தேவன் காண்பிச்சு, இவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகளும், ஒரு பையனும். ஆனா ஒரு 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 குடும்பத்துல 3 பையன்கள் இருக்கிறத தேவன் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போ அந்த ஜெபத்துல அப்படி இப்படி 3 பையன் உள்ள ஒரு குடும்பத்தை தேவன் என்ன செய்றார்? சந்திக்கிறார். அவங்கள காமிச்சதுனால தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக அவர்களை என்ன செய்வாரு? அந்த குடும்பத்தை தேவன் ரட்சிப்பாரு. அதனால இப்படி ஒரு குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் கொடுத்த அந்த வெளிப்படுத்தல தேவன் சொன்ன உடனே சகோதரி உடனே அந்த சுனிதா சகோதரிட்ட அன்னைக்கே கேட்டு, இப்படி உங்க ஊர்ல 3 பையன் உள்ள ஒரு வீடு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஜெபத்துல ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு உடனே அந்த சகோதரி, ஆமா, 3 பையன் உள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த சகோதரி ஒரு நாள் அந்த சகோதரி வீட்டுல பயங்கரமான போராட்டம். ஒரு நாள் இவங்க கிட்ட வந்திருக்காங்க. இவங்க ஆண்டரை பத்தி சொன்னா அவங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனசு கிடையாது. இவங்களை ஆலோசனை கேட்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களை அதிகமா எதிர்க்கிறதும் அப்படி அந்த வாழ்க்கையில அவ்வளோ போராட்டம். அந்த 3 பையன் உள்ள வீட்டுல அவ்வளோ ஒரு போராட்டம். அப்ப எதுக்காக தேவன் காண்பிக்கிறான்னா, அவங்க பாருங்க தேவனை என்ன செய்யல? நேசிக்கல. ஆண்டவரை குறிச்சு சொன்னா கூட அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த குடும்பத்தை தெரிந்திருக்கிறார். பரலோகம் அவரை தெரிந்து கொண்டு இருக்குது. பரலோகம் அவரை வந்து என்னது? தன்னுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்ற என்ன செய்யுது? நினைச்சிருக்குது. அப்போ சிஸ்டர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்படி அனுப்பியிருந்தாங்க. இப்படி அன்னைக்கு ஜெபிக்கும் போது அவியானவர் வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா? நான் சிஸ்டர்கிட்ட கேட்கும் போது அதே குடும்பம் அந்த ஊர்ல இருக்குது. ஆனா இவங்க வீட்லயும் வந்தா கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ரொம்ப எதுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எல்லாருக்குமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். அந்த சிஸ்டர் அனுப்புனதையும் சிஸ்டர் தான சிஸ்டர் அனுப்பியிருக்காங்கன்னு குரூப்லயும் போட்டு ஒரு சிலர் ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும், கொஞ்சம் பேருக்கு மட்டும் நான் என்ன செய்தேன்? தொடர்ந்து ஜெபத்துக்கு வர்றவங்க நல்லா பொறுப்படுத்தி ஜெபிக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்தேன்? அதை அனுப்பி வச்சேன். ஏன்னா அவங்க ஜெபிப்பாங்க. ஏன்னா அந்த இப்ப பாருங்க கர்த்தர் வந்து என்ன செய்றாரு? ஒரு கரம் எனக்கு காட்டப்பட்டு அந்த 3 விரல் உயர்ந்து நிற்கிறது. நடுவு 2 சைடுல மடக்கிட்டு நடுவுல 3 விரலையும் தூக்கி காமிக்கிறது தேவன் இந்த வேலை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த குடும்பத்துக்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமா இந்த குடும்பம் என்ன செய்யும்? ஏன்னா பயங்கரமான போராட்டத்துல இருக்குது. அந்த குடும்பம் சந்திக்கப்படும். சரியா? அதே போலதான் இந்த எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவுல வர்றாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க, செய்தி கொடுக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஜெபிக்கின்ற பொழுது தேவ தரிசனங்கள், தேவ வெளிப்படுத்தல்கள், அதே போல இந்த செய்தி கொடுக்க வர்றவங்களும் சரி, இந்த இணைப்பில் வரக்கூடியவங்களும் சரி, செல்வி ஜோலும் சரி, ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சோம்? ஜெபத்துக்கு காத்திருந்து ஜெபித்து ஆயத்தமாகி வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார்? பல தரிசனங்களை, பல அதாவது வந்து பல வெளிப்படுத்தல்களை அவர் கொடுப்பார். எல்லாருக்குள்ளயும் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். அனல் மூட்டி எழுப்பதான்
எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துல ஆண்டவரோடு கூட நான் பேசி உறவாடுகிறோமோ, ஆண்டவர் என்ன செய்றார்? அந்த காரியங்களை அவ்வளவு அருமையா என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் கூட நான் நேற்றுல இருந்து என்ன செய்றேன், இன்னைக்கு நம்ம சென்னை பட்டணத்துல இருக்கக்கூடிய வேப்பேரி அப்படிங்கிற அல்லேலூயா 1399வது இடம். அல்லேலூயா நாளை தினத்துல கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 1400வது இடம் என்ன சொல்லியிருக்குது? ஜெபிக்க போகிறோம். அப்போ கர்த்தர் இப்போ என்ன செய்றாரு? என்ன அப்படியே அந்த 1400 ஒரு 100 கடக்கும்போது, ஒரு 50 கடக்கும்போது நல்ல புதிய காரியங்களை அபிஷேகத்துல இன்னும் நல்ல வரங்கள்ல இன்னும் நிறைய காரியங்களை அல்லேலூயா தேவன் வெளிப்படுத்துவதை நான் எப்பொழுதுமே ஆரம்பத்துல இருந்தே நான் என்ன செய்வேன்? அதை அதிகமா கண்டுகொள்வேன். நம்ம என்னைக்குமே ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன செய்யக்கூடாது? போதும் நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல பாட்டு பாடுறோம், நல்ல வேத வாசிக்கிறோம், நல்ல கத்துக்குள்ள இருக்கணும் அப்படியே திருப்திப்பட்டுட்டே போயிடக்கூடாது. கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பெரிய காரியங்களை செய்யணும். இன்னைக்கு எஸ்தர் எழுப்புது ஜெபக்குழுல ஜெபிக்க வர்றீங்கன்னா, ஒரு குறிப்புக்கு ஜெபிக்கிறீங்கன்னா உடனே என்ன செய்யணும்? உடனே அந்த காரியம் நடக்கணும். அன்னைக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை அல்லேலூயா ஆமென். அதே போன வாரம் நினைக்கிறேன் இங்க ஜெபித்த காரியங்கள் தான். அல்லேலூயா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். அந்த அந்த இதுபடியாக நான் வேலைக்கிழமை ஜெபம் முடிச்சப்ப நினைக்கிறேன், யூகே ஜெபம் முடிஞ்சப்பதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நைட்டு முடிச்சுட்டு படுத்திருக்கும் போதுதான், அல்லது வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், வெள்ளிக்கிழமையா இருக்கலாம். அது ஒரு ஒரு சகோதரன், அது ஒரு ஊழியர் வந்து நின்னுகிட்டு எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? எங்களை ஜெபத்துல தாங்குவீங்களா? அப்படி வந்து நிக்கிறாரு. ஆமா அந்த வெள்ளிக்கிழமை தான் நைட்டு ஜெபம் முடிச்சு நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு அப்புறம் ப்ரேயர்லாம் முடிச்சு ஜெபிச்சு படுத்ததுக்கு அப்புறம் சும்மா இப்படி படுத்துதான் இருக்கிறேன், தூங்கல. அப்போ இந்த ஒரு சகோதரர் வந்து நிக்கிறார், ஊழியர் வந்து நின்று கொண்டு கேட்கிறார், எங்களுக்காக ஜெபிப்பீங்களா? எங்களை ஜெபத்துல தாங்குவீங்களா? அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க, ஒரு பரிசுத்தவான என்ன செய்யுது? கொண்டு வந்து அவருக்காக ஜெபிக்க சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு பரிசுத்தவான்களுக்காக அன்னைக்கு யூகே ஜெபத்திலுமே நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு பரிசுத்தவான் வந்து நின்று என்ன செய்றாரு? அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த ஜெப குறிப்பு தான் ஜெபிச்சோம். ஒரு பரிசுத்தர் வந்து நிக்கிறாரு. அப்போ நம்முடைய ஜெபம் கிரியை நடப்பிக்கிற ஜெபமாகவும், நம்ம ஜெபத்துல எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோங்கிற அந்த விசுவாசத்தோட நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்றார்? நம்மளை இன்னும் அதிகமான காரியங்கள் இந்த நாள்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இந்த நாளிலும் ஆவியானவர் வேட்பேரிக்காக நான் நேரத்துல இருந்தே இந்த ஜெபத்துக்கும் அந்த ஜெபத்துக்கும் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது பல காரியங்களை கர்த்தர் என்ன செய்தாரு? கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்ப 4வது பாக்குறோம், அல்லேலூயா ஆதியாகமம் 37:13 பாக்குறோம். தகப்பன் என்ன செய்யறாரு? அவரை வாசிக்கிறீங்களா? 37:13 ஏன்னா நம்ம அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். ஆமென். ஆமென். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவங்க நம்ம மேல எரிச்சலா இருக்காங்க, கோபமா இருக்காங்க, அவன் முழிக்கிற மொழி எல்லாம் யோசேப்புக்கு தெரியாம இருக்கும். நம்ம போனா அது கொல்வான்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. நம்மள அவ்வளவு பேரும் சேர்ந்து அடிச்சு விடுவான். நீ போய் அப்பாட்ட போய் சொல்றிய அப்படின்னு சொல்லி ஒருவேளை தகப்பன் பிடிச்சி திட்டிருப்பாரு. நீங்க எப்படி எல்லாம் நடக்கிறீங்களாம் வாங்குற, இவன் தான் போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்மள வந்து அவங்க ஏதாவது செய்யலாம். ஆனாலும் பாருங்க, தகப்பன் சொல்லுக்கு என்ன செய்தாரு? யோசேப்பு கீழ்ப்படிந்து போனாரு. ஆனா போன இடத்துல அவங்க இல்ல. நல்ல வேலை நம்ம வந்து வந்தோம், தப்பிச்சோம். அப்பா அப்பா சொன்னபடி கீழ்ப்படிஞ்சோம். நல்ல வேலை வந்தோம். என்ன செய்தோம்? ஓடிடுவோம் வீட்டுக்கு. இவங்க அடிச்சுடுவாங்க அப்படின்னு நினைக்கல. விசாரிக்கிறார் அவங்க எங்க போனாங்கன்னு. அவங்க தோத்தானுக்கு போறோம்னு சொன்னாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அங்கேயே போயாச்சு. அங்க போகும்போதே அவன் பார்த்துட்டான். நான் பாருடா சொப்பனக்காரே வர்றான். ஆனா நம்ம எல்லாம் அன்னைமாரு. நம்ம போய் இவனை வணங்கணும் போல. அது சொப்பனை எப்படி பழிக்க நீ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை கொல்வதற்காக அல்லேலூயா சதி திட்டம் போடுறாங்க. அதனால நம்ம தேவ சித்தத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தரிசனங்கள் அல்லேலூயா நமக்கு கொடுத்து, நமக்கு ஊழியங்களை கொடுத்து, நம்ம ஊழியங்கள்ல எத்தனை பாடுகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அல்லேலூயா அவருடைய வருகை வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம தொய்வில்லாமல் தளர்வில்லாமல் எத்தனை போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம அவருடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு நாம் செய்கிற மக்களாக, தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாக்குறோம் வந்து அல்லேலூயா ஆதியாகமம் 39 7 8 9 பார்க்கும்போது அல்லேலூயா ஆமென். அவர் வந்து என்ன செய்யறாரு? அல்லேலூயா
அல்லேலூயா பாருங்க. அல்லேலூயா அடுத்த தேசத்துக்கு நாடு கடத்தப்படுகிறார். எகிப்துக்கு நாடு கடத்தப்படுகிறார். அந்த நாடு கடத்தப்படும் பொழுது அங்க பாருங்க பாவம் அவரை என்ன செய்யுது, அவருடைய தரிசனத்திலிருந்து அவரை விலக செய்யணும். அவனை என்ன செய்யக்கூடாது, அரசாட்சிக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா சத்துருவுக்கு தெரியும் அவனுக்குள் வைத்திருக்கிற திட்டத்தை அறிஞ்சு பாவம் அவனை என்ன செய்யுது, தேடி வருது, அவனை பிடிச்சு இழுக்குது. ஆனால் அவன் என்ன செய்யறான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம கூட ஒருவேளை மற்ற இடங்களுக்கு போகும்போது மற்றவங்க இடத்துல ஒருவேளை வீண் பேச்சுகள் எதுவும் பேசாதபடி ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். வெளி இடங்களுக்கு நீங்க பல இடங்களுக்கு செல்லலாம், போனா கூட நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடத்தையில, எல்லா காரியங்களிலும் நாம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய நடக்கை, செய்கை எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அதனால தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அதே போல அல்லேலூயா, ஆமீன் ஆமீன் அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்குது, ஆண்டவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் இத்தனை வருஷங்கள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பாதுகாத்து எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா கூட அதுல நாம் விழுந்து விடாதபடி இம்மட்டும் தேவன் நினைக்கிறார், நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதுக்கப்புறம் 6வது பாக்குறோம். அல்லேலூயா பாருங்க, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டு பல வருஷங்கள் அநியாயமாய் தண்டனை, யாரும் ஜாமீன் எடுக்க முடியாது, அந்நிய தேசம், யாருக்கும் தெரியாது, ஆண்டவரை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது, தீமையை சகிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகளை கடந்து வந்தா கூட இத்தனை வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எது வந்தாலும் சரி ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. ஆண்டவர் நமக்கு இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தருவான்னு சொல்லி நாமும் கூட தீமையை, அல்லேலூயா, மனிதர்கள் நம்மளை பேசக்கூடிய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாவற்றையும் தாங்கி அப்படிப்பட்ட காரியங்களை நாமும் என்ன செய்யறோம், சகிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம மேல இல்லாத காரியங்களை, பழி சொல்லை, அல்லேலூயா, செய்யாத காரியத்தை சொல்லும் பொழுது நாமும் கூட அந்த காரியத்துல இருந்து என்ன செய்யறோம், சகித்துதான் இத்தனை வருஷங்கள் வந்திருக்கிறோம். தீமையெல்லாம் நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தீங்கான காரியங்களையும் நாம் சகித்துதான் இத்தனை வருஷம் என்ன செய்யறோம், கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தல பாருங்க, அல்லேலூயா, ஆமீன். 50ல அதாவது அவன் ஆதியாகமம் 50 17 18 வாசிங்க. இதோட நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 50 17 18. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஆமென். பாருங்க சொல்றாங்க, ஏன்னா இவன் தந்திரமா, ஐயோ நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, இதே நம்ம பண்ணின வேலைக்கு அவனை என்ன செய்யறோம், கொல்லுனை குளிக்கல போட்டோம், அங்க இருந்து எடுத்து என்ன செய்யறோம், வித்து போட்டுட்டோம், அவன் இங்க இவ்வளவு நாளும் என்ன பாடுபட்டானோ தெரியல, நம்மளை விட மாட்டான். இப்போ தேசமே அவனுடைய அதிகாரத்துல இருக்குது. நம்மள அத்தனை வரையும் ஒரு ஆர்டர் போட்டா போதும், அத்தனை வரையும் சோழி முடிச்சு போடுவான். இல்லைன்னா அத்தனை வரையும் பிடிச்சி ஜெயில போட்டுடலாம். என்ன வேணாலும் அவன் செய்யலாம். ஏன்னா அவன் தான் இந்த தேசத்துக்கே பெரிய அதிகாரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நம்ம அப்பா சொன்ன மாதிரி என்ன செய்வோம், சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எனது யோசேப்புக்கு அவங்க அழணும். ஆனா யோசேப்பு என்ன செய்தார், அழுதார். இப்படி நினைக்கிறாங்களே நம்மளை பத்தின்னு சொல்லி. ஏன்னா அந்த மன்னிக்கிற சுபாவம், அந்த மன்னிக்கிற சுபாவம் யோசேப்புக்குள் வரும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்றார், 13 ஆண்டுகள் அவர் புடமிடப்பட்டார். ஏன்னா அதுக்கு முந்தி வந்திருந்தா கூட ஒருவேளை அந்த மன்னிக்கிற சுபாவம் வந்திருக்குமோ என்னமோ. அவரும் நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல திருமணம் ஆகி பிள்ளைகள் ஆகி நல்ல ஒரு நிலைமையில என்ன செய்றாரு, அந்த தேசத்துல இருக்கிறார். ஆனா அந்த பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாரும் என்ன செய்றாரு, தன்னுடைய சகோதரருக்கு நல்லதா செய்யணும் தான் நினைச்சாரு. ஆனா அந்த மன்னிக்கிற சுபாவம், அந்த தெய்வீக சுபாவம் என்ன செய்யுச்சு, அல்லேலூயா, யோசேப்புக்குள்ள தேவன் வச்சிருந்தார். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நமக்கு கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல தாய் தந்தையரா இருக்கட்டும், இல்ல மாமன் மாமியார் யாரா இருக்கட்டும், இல்ல நம்முடைய அண்டை அயலாத்தாரா இருக்கட்டும், நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் துரோகங்கள், நமக்கு எவ்வளோ நெருக்கடிகள்
எவ்வளோ கஷ்டங்களை அவங்க கொடுத்திருந்தா கூட நம்ம மனசுல என்ன செய்யக்கூடாது, அவங்கள நினைச்சு என்ன செய்யக்கூடாது, அவங்க மேல கோவமோ எரிச்சலோ இருந்தா நம்ம ஆண்டோடைய பணியை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நமக்குள்ள அவங்க மேல கஷ்டங்கள் மனசுல வேதனை வந்தா கூட, ஏசப்பா இதை நீக்கி போட்டுருங்கப்பா, இது எனக்குள்ள வேர் கொண்டுற கூடாது, யார் மேலயும் எனக்கு என்ன செய்யக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலயும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. யார் மேலயும் நமக்கு அப்படிப்பட்ட கசப்புகளோ இல்ல யார் மேலயும் எரிச்சல்களோ காரியங்களோ நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் ஆண்டுடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தேவ சுத்தம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, நிறைவேற முடியாது. ஏன்னா நாம் தேவனில் அன்பு கூறுவோம் என்று சொல்லுகிறோம். நம்ம கண்ணால் கண்ட நம்ம சகோதரர்களை, நம் கூட பிறந்தவங்களை, நமக்கு தெரிஞ்சவங்களை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கிற மக்களாக. அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட, ஆண்டவரே நீர் என்ன எவ்வளவாய் மன்னிச்சு, என்னுடைய தப்பெல்லாம் மன்னிச்சு முதுகுக்கு பின்னாக கடலின் ஆழத்துல போட்டீங்களேப்பா, நானும் இவங்க தப்ப மன்னிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய தப்ப நீர் எவ்வளவாய் மன்னிச்சிருக்கிறீர் ஆண்டவரே, அதே போல எனக்கும் அந்த மன்னிக்கிற சுவாபத்தை எனக்கு தாங்கப்பா. நம்ம அவருக்குள்ள இருக்க 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 அவர் நம்மிடத்திலே பேச 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 தேவ தரிசனங்கள் வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்க கிடைக்க நம்ம வந்து அப்படி கவலைகளையோ பாரங்களையோ இல்ல யார் மீதோ மனத்தாங்கல் நமக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. நம்ம உடனே என்ன செய்யணும், மன்னிச்சு வீட்டுல உள்ளவங்களா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உடனே என்ன செய்யணும், நம்ம சமரசம் ஆயிரணும். அல்லேலூயா, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உன் கோபம் என்ன செய்யணும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள மாறிடும், அது ஒண்ணை விட்டு போயிடணும். ராத்திரி தூங்குற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அப்படி இருந்தாச்சுன்னா நாம் தேவ தரிசனங்களை பெற முடியாது, தேவ திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, நாம் நிறைவேற்ற முடியாது. அதனால இந்த நாளிலும் கூட யோசேப்பு, ஆமென், அவருடைய வாழ்க்கையில நாம் பார்த்தபடி அல்லேலூயா, நாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதே நேரத்துல அல்லேலூயா நாமும் கூட அல்லேலூயா ஆமென் ஆமென் 7 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். அல்லேலூயா, முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது அல்லேலூயா ஆமென் ஆமென், மற்றவங்கிட்ட போய் அல்லேலூயா யார் தவறு செய்தாலும் சரி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கொண்டு அலையாதபடி நாம் தேவனிடத்தில் மட்டுமே, அது யாரு குடும்பத்தில இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும், ஆண்டவரிடத்துல சொல்ற மக்களா இருக்கணும். 2வது நாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 3வது அல்லேலூயா ஆமென் ஆமென், நாம் தரிசனம் காண்கிற மக்களாக, வரங்கள் நமக்குள் வைத்திருக்கிற அந்த வரங்கள் கிருபைகளை நாம் அனல் மூட்டி எழுப்பி அல்லேலூயா தரிசனங்கள் வெளிப்படுத்தல்களை என்னும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட மக்களாக நாம் செயல்பட வேண்டும். 4வது பார்க்கிறோம், அல்லேலூயா தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தருடைய அவன் பாதையில நடந்து செல்லும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா கூட அல்லேலூயா ஆமென் ஆமென், அல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென், தகப்பனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற மக்களாக. ஒருவேளை மற்றவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்வார், நீ அவங்கள மன்னிக்கணும் பாரு. அதே போல ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போச்சோன்னா போகணும், அவர் சொல்ல போகாதான்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதனால நாமும் கூட நம்முடைய தகப்பனாகிய, நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கணும். அதே போல ஹல்லேலூயா, நமக்கு விரோதமாகவும் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள், எத்தனையோ மனிதர்கள் நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கலாம், இல்ல ஏதாவது தவறுகள் கோபங்கள் எரிச்சல்கள் எந்த ஒரு பாவமும் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட நமக்குள்ள கோபங்களை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் எது வந்தா கூட அதுல இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்றார், பாதுகாக்கிறவரா இருக்கிறார். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதனால நம்ம ஒரு ஜெயமுள்ள மக்களாக இருக்கணும். ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறான், அவன் வேறொருவனாலும் நிதானிக்கப்படான். அதனால நம்மளை நிதானிச்சு பார்த்து அல்லேலூயா, மற்றவங்க மேல தப்பு இருந்தா கூட பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை மன்னிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அமேன். கடைசியாக பார்க்கிறோம், அந்த மன்னிக்கிற சுபாவம் என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும் போதுதான் அல்லேலூயா நாம் இந்த தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த பரம திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேளையிலும் நாம் இந்த நாளிலும் கூட ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் சுகவிலும் பலவீனமா இருக்கிற அல்லேலூயா ஒவ்வொரு மக்களுக்காக இந்த வேளையில நம்ம பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவர் நாளிலும் கூட நான் வெப்பேரிக்காக அதே போல இந்த ஜெபத்துக்கு நான் முழுவதும் நினைச்சுவேன், 2க்கும் சேர்த்து பொதுவா அப்படி ஜெபத்துல இருப்பேன். அப்போ ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதன்படி இந்த நாள்ல என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு ஜெப குறிப்பு நான் சொல்லவும் அந்த காரியங்களுக்காக என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போறோம். முதலாவது பாருங்க, ஒரு அருமையான வாலிப மகள்
அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவளுக்கு எல்லா செக்கப்பும் நடக்குது. எல்லா செக்கப்பும் நடந்து நல்லா ஹைட் வெயிட்டா இருக்கிறா. எல்லா செக்கப்பும் நடந்திருக்குது. ஆனா பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க, இவ வந்து இப்போதைக்கு இப்படி இருக்கிறா. ஆனா வந்து என்ன செய்யணும், இனி இவளுடைய சரீரத்துல எந்த ஒரு காரியமும் செயல்படாது. எந்த ஒரு கை காலோ எதுவுமே இவர் செயல்படாம இவ படுத்த படுக்கையா ஆயிருவா அப்படின்னு சொல்றாங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க என்ன செய்தோம் செய்துட்டோம். ஆனா எங்களால என்ன செய்ய முடியல. அதுக்கு மேல அவளுக்கு எதுவுமே என்ன செய்ய முடியல. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் குடுத்தாச்சு. இதுக்கு மேல எங்களால என்ன செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. எதுவுமே என்ன செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்போ ஆவியானவர் அந்த குடும்பத்தையும், அந்த நிக்கிற அந்த மகளையும், அந்த டாக்டர்ஸ் அப்படி சொல்ற காரியத்தையும் எனக்கு தரிசனத்துல காமிக்கிறாரு. இன்னைக்கு 3 மணிக்கும் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆனா இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் எனக்குள்ள அதிக பாரத்தை கொடுக்கின்றபடியினால், இந்த நாள்ல கூட என்ன ஒரு காரியம் ரொம்ப பாரத்த குடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் தரிசனம் இந்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வேளையிலும் கூட நம்ம முதலாவது ஜெபிக்க போறது எதுக்காகனா, ஆஸ்பத்திரியிலும், வீடுகளிலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள். விசேஷமா அந்த வாலிப மகளுக்காக. ஒருவேளை அவ பேர் தெரியல. ஒருவேளை அவ பேரெல்லாம் ஆண்டவர் சொல்லல. சரியா? ஆனா அவள வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளிலே பரலோகத்திலே தேவன் அவரை சந்திக்க வைப்பார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, அவங்கள ஒரு நாள் என்ன செய்வார்? தேவன் சந்திக்க வைப்பார். இப்போதைக்கு நம்முடைய தகப்பன் என்ன சொல்றாரோ, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க யாரும் நம்ம நேரா போய் பார்க்கலையே அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு தரிசனத்துல காமிக்காருன்னா, அப்பா அவங்களுக்காக நம்ம கண்ணீரோடு பாரத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த வேளையிலும் நம்ம ஜெபிக்க போற காரியம், அல்லேலூயா, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், இல்ல ஆஸ்பத்திரியில ட்ரீட்